அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 33வது பாடல். பந்தம் என்ற தளத்திலிருந்து என்னை கழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பந்தம் பாசபந்தம் வளர்ந்து கொண்டே செல்லும். அதை நான் காப்பதற்காக செல்வம் என்ற ஓடையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பந்தம் ஒரு வளர்ந்து வளர்ந்து கிளையாக கிளைத்து கொண்டே செல்லுமே தவிர ஆனால் திருவருளை மூட்டிவிக்கு போகாது. அந்த குழந்தைகள், பேரன், பேத்தி இப்படியே நான் ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையில் அவர் இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார். சிந்தாகுல இல்லோடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடபெறுவேன் மந்தாகினி வந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. மந்தாகினா கங்கா நதி தாங்கி கொண்டு வந்து கொடுத்த வரா உதயன தேவர்கள் வேண்டியபடி சிவபெருமானிடத்தில் தோன்றியவரே. கந்த பெருமானே, முருகப்பெருமானே, கருணையின் இருப்பிடமான சிந்தாகுல மனதில் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் மனைவியின் செல்வம் எனப்படும் இல்லோடு செல்வம் எனும் விந்தா அடவி விந்திய மலை காடு போன்று இத்துன்பத்தை என்று விடைபெறுவேன் அப்படின்றார். ஒரு இல்லறத்தில் நீங்கள் இருந்தாலே மனைவி கொண்டு வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, குடும்பத்தினுடைய வளர்ச்சி, அதனால செல்வம் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ குழந்தை குடும்பம் வேண்டாமா அப்படின்லாம் இல்லை. ஒரு நிலை முழுமை பெற்ற ஒரு நிலைக்கு நாம் அதற்கு பின்னாலேயே ஓடக்கூடாது என்ற கருத்தை தான் சொல்கிறார். இந்த பண்பாட்டிலே அந்த குடும்பத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை. குடும்பம்தான் கோவில் தெய்வம் என்பதை பரமசிவனும் பார்வதியும் முருகனும் விநாயகப் பெருமானும் இருந்த நிலை. குடும்பம்தான் கோவில் என்ற நிலையை காட்டுவதற்கு. ஆனால் இது வளர்ந்து செல்லக்கூடாது, அளவோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவஞானத்தை இந்த பாடல் வழியாகவும் அவர் சொல்லுகிறார். இல்லோடு செல்வம் எனும் மனைவி செல்வம் எனும் விந்தாடவி விந்திய மலை போன்று இந்த பந்தம் வளர்ந்து கொண்டே செல்லுகிறது. அதற்கு ஒரு அடக்குமுறை தன்மை வேண்டும் என்று சொன்னால் அந்த மனமாற்றம் வேண்டும். இந்த மனமாற்றம் இறைநிலையை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால்தான் நாங்கள் இறை சிந்தனையில் ஒரு விருட்சமாக வளருமே தவிர நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து மனித மரமாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவையில்லாத ஆசை போகங்களில் நாங்கள் அலைந்து கொண்டிருப்போம். அந்த ஆசை காமம் போகங்களில் திரிந்து கொண்டிருக்கின்ற கிளை மாற்றமும் அல்லது மலை மாற்றம், மனதை மலை மாற்றினால்தான் அவனுடைய திருவருளை பெற்று இறைநிலைக்கு எட்ட முடியுமே தவிர இல்லைனா திரும்ப திரும்ப இந்த நிலையே நான் பந்தங்களிலே சேர்ந்து கொண்டிருப்பேன். பேரன் கொள்ளு பேரன் அப்படின்றதுக்கு வளர்க்க பார்ப்பேனே தவிர தலைமுறையாக வளர்க்க பார்ப்பேனே தவிர ஆனால் நான் முக்திக்குண்டான நிலையை அடைய மாட்டேன். இது விவேக சிந்தாமணியில் கூட ஒரு பாடல் உண்டு. ஆயின மழை பொழிய இல்லம் விழ அத்தடியால் மெய் நோவாய் அடிமைய சாக மாயிரம் போவதென்று விதை கொண்டு ஓட வழியில் கடன்காரன் மறித்து கொள்ள கோவேந்தர் உழுது உண்ட கடமை கேட்க குருக்கள் தட்சணைக்கு வழி நிற்க பாவனர் கவி பாட பரிசில் கேட்க பாவி மகன் படும் துயரம் பார்க்க ஒண்ணாது அப்படின்றார். இப்படி கவசந்த மழை பெய்த உடனே இல்லம் விழ அகத்தடியால் மெய்வாய் நோவே அடிமையில் சாக ஒவ்வொரு நிலையிலும் வேந்தர்கள் கொடுக்கின்ற உழவர் செய்கின்ற தொழில் இப்படி நான் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டே இருப்பேனே தவிர ஆனால் முக்தி என்ற ஒரு நிலை அடையாமல் நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன் மனிதனாகவே தவிர முக்தி என்ற நிலை இருக்காது. அதை அடைய வேண்டும் என்று சொன்னார் அவருடைய திருவருள் எனக்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த பாடலில் சொல்ல இருக்கிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.